2023 டிசம்பர்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது தாமிரபரணி ஆற்றுல. அந்த வெள்ளம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய ஆற்று வெள்ளம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதியில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்வார்த்திணர் இருக்கக்கூடிய இடத்துல, ரொம்ப உடைமரம் வந்து அந்த ஆற்றை பூரா அப்படியே அடர்ந்து காணப்பட்ட காரணம் தான் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய ஆய்வாளர்கள்லாம். அப்போ உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தோட ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த முள்செடிகள்லாம் அகற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. அதன்படி 2024ல கனிமொழி எம்பி வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஐயா தலைமையில இந்த பணியை வந்து மருதனையில துவக்கி வச்சாங்க. அதற்கப்புறம் 2025ல நம்ம மாவட்ட ஆட்சியர் இளம்பகத் ஐயாவுடைய இணைந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து ஆழ்வார்த்திணர் வரைக்கும் இடையில் உள்ள இடத்த மாடல் தாமிரபரணியா மாத்தணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்ட இருந்து வாடகையில்லா இயந்திரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய ராட்சச இயந்திரத்தை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஃபண்டு வாங்கிக்கிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு குறிப்பாக சொல்லக்கூட ஸ்ரீவைகுண்டத்துடைய வியாபாரி சங்கம், அப்புறம் அருகில் இருக்கக்கூடிய கிராமோதய மக்கள் சங்கம், அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி, அப்புறம் ஆழ்வார்த்திணர் பேரூராட்சி, பொன்னங்குறிச்சி ஊராட்சி, இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் உள்ள மக்களையும் சேர்த்து கொண்டு இதை வந்து ஒரு மாடல் தாமிரபரணியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். அந்த திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இயந்திரத்தை கொண்டு கிட்டத்தட்ட அந்த கரைகளில் இருக்கக்கூடிய முள்செடிகள், ஆற்றுக்குள்ள இருக்கக்கூடிய முள்செடிகள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு, அந்த பகுதியில வந்து 1,00,000 பனை விதைகளையும் விதைச்சோம். அதோட மட்டும் இல்லாம சுமார் 5,000 மரக்கன்றுகளையும் நட்டு, இந்த மரக்கன்றுகளை நடுவதோடு மட்டும் இல்லாமல், அதை பராமரிப்பதற்கு வந்து ஆட்களையும் நியமனம் பண்ணோம். அது நியமனம் பண்ணி இன்றைக்கு அந்த செடிகள்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த 1,00,000 பனை விதைகள் இந்த 1,50,000 பனை விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில அதை துவக்கி வச்சாங்க. 2வது கட்டம் பார்த்தா நம்முடைய மாவட்ட வன அலுவலர் தலைமையில அதை தொடக்கி வச்சாங்க. இன்னொரு கட்டம் வந்து நம்ம கோட்டாட்சியர் வந்து அதை தொடக்கி வச்சாங்க. அதோடு மட்டும் இல்லாம 4வது கட்டமாக நம்மளுடைய திட்ட அலுவலர் வந்து அதை நிகழ்ச்சியை துவக்கி வச்சாங்க. இப்படியா பார்த்தா இன்னைக்கு இந்த முள் அடர்ந்து காணப்பட்ட அந்த இடங்கள் பூரா மிக சரியா ஆகி இன்னைக்கு வந்து நல்ல இடமா மாறிட்டு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்த வெள்ளம், சமீபத்துல வந்த ஆற்று வெள்ளம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படியே அது வந்து கடலுக்குள்ள போயிட்டு. இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கரைகளே தெரியாம இருந்த நம்ம ஆதிச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கரைகள், அப்புறம் வந்து வெள்ளூர் கால்வாய் வடிகால்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இருந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரைகள், உள்ளே இருக்கக்கூடிய முள்செடிகள் இதெல்லாம் அகற்றப்பட்டு இந்த பகுதியில வந்து இப்போ மரங்கள் நட்டு உள்ளாட்சித்துறை சார்பாகவும், அப்புறம் நம்ம சமூக சேவை நிறுவனங்கள் சார்பாகவும், சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு நல்ல பணி வந்து எனக்கு கிடைச்சது. அந்த ஒருங்கிணைக்கும் பணிகளை வந்து நான் செயல்பட்டேன். செயல்பட்ட காரணத்தினால இன்றைக்கு இந்த பகுதி வந்து ஒரு மாடல் தாவர விருதியா மாறி இருக்கு. அதற்காக உண்மையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.